சென்னை கொளத்தூரில் அழுகிய நிலையில் இருந்த சரஸ்வதி என்ற பெண்ணின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமைச் சேர்ந்தவர் கணேசமூர்த்தி. லாரி ஓட்டுநரான இவர் அடிக்கடி வெளியூர்களுக்கு சரக்குகளை ஏற்றிச் செல்வது வழக்கம். இவர் 11 ஆண்டுகளுக்கு முன்பு சரஸ்வதி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 10 மற்றும் 15 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். மகன்கள் இருவரும் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் வசித்து வருவதாக தெரிகிறது. இதனிடையே சரஸ்வதி 1.5 மாதத்திற்கு முன்பு சென்னை கொளத்தூரில் உள்ள தனமால் நகரில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியாக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சரஸ்வதி குடியிருந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அதே வீட்டில் குடியிருக்கும் முனுசாமி என்பவர் கணேசமூர்த்திக்கு போன் செய்து கூறியுள்ளார். மேலும் கடந்த 2 நாட்களாக கணேசமூர்த்தியும் சரஸ்வதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து தனது நண்பர் ஒருவரை அழைத்து வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கணேசமூர்த்தி கூறியுள்ளார். அதன்படி அந்த நண்பர் சரஸ்வதி வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு உள் தாழ்பாழிட்டு இருந்தது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கொளத்தூர் போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது உடல் அழுகிய நிலையில் சரஸ்வதி சடலமாக கிடந்துள்ளார். இதையடுத்து சடலத்தை உடற்கூறு ஆய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். உயிரிழந்த சரஸ்வதிக்கு குடி மற்றும் கஞ்சா உள்ளிட்ட அனைத்து போதைப் பழக்கங்களும் இருந்ததாகவும் மேலும் அவர் விலை மாதுவாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரிடம் உல்லாசம் அனுபவிக்க வந்த நபர் யாரேனும் கொலை செய்தனரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து உடற்கூறு ஆய்வு முடிவுகளுக்கு பிறகே தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்தனர்.